351வது வாரத்தில் இங்கு கூடியிருக்கின்ற நாம் இந்த நிகழ்வு பாமுகத்திலே ஆரம்பித்து 8.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு செவ்வாய் பொழுதுகளிலும் மலர்ந்த ஒரு நிகழ்வாக தொடர்ந்து குறைந்தது 18 கவிஞர்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக 40 கவிஞர்களுக்கு மேல் கலந்து கொண்ட நிகழ்வாக அமைந்தது பெரும் மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையிலே இந்த தளத்தை தந்த பாமுக அதிபர் நடாமோகன், இணைப்பை தந்து உதவுகின்ற இணை அதிபர் வாணிமோகன், இங்கே கூட கலந்திருக்கின்ற மதிமகன், குமரன் போன்ற பலருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே என்னோடு வஜிதா முகமது, சிவாஜினி ஸ்ரீதரன் மற்றும் சரள பிமல் ராஜா, ஜபா ஸ்ரீதேவிகன் ஆகியோர் அவ்வப்போது கைதந்திருக்கின்றார்கள். ஆக அவர்களையும் நினைவில் கொண்டு இந்த பெரும் வளர்ச்சிக்கு காரணமான அத்தனை நெஞ்சங்களுக்கும், எங்களுடைய பாமுக உறவுகளுக்கும், கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றவர்களுக்கும், கவிஞர்களாக அவ்வப்போது கலந்து கொள்கின்றவர்களுக்கும் மொத்தமாக இந்த வளர்ச்சியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றோம். ஆமாம், ஆமாம், எங்களுடைய கலைவாணி கடாட்சத்தை அருள் வேண்டி அவருடைய வாழ்க்கை முதலாவதாக உதிர்க்கும்படி கேட்டுக்கொள்வோமா? அனுமதிக்கிறீர்களா? கலைவாணி கடாட்சம் அப்படி என்று இல்லை அண்ணா, உண்மையில மிக சிறப்போடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சந்தம் செந்தம் சந்திப்பு. அது நேரம் நீங்கள் உங்களுடன் இணைந்த எல்லோருக்குமே எங்களது நன்றியையும் கூறிக்கொள்கின்றோம். எங்கு இருந்தாலும், எந்த அவசர நிலையில் இருந்தாலும், உங்களால் முடியாத நிலையிலும் கூட கை கொடுக்கும் இப்பொழுது இருக்கும் அண்ணா, மதிமகன் அண்ணா, மற்றும் அப்ப வந்து தட்டு கொடுக்கும் எல்லோருக்கும். அது நேரம் நீங்க அவசர நேரங்கள் இருந்தும் கடகடண்டு ஓடோடி வந்து எங்கேயோ அவுட் ஆஃப் லண்டன்லாம் நிற்பீங்கள். இருந்த பொழுதிலும் அந்த நிகழ்ச்சியை செய்து ஆக வேண்டும் என்ற அந்த துடிதுடிப்புக்கும் அந்த உற்சாகத்துக்கும் இத்தனை காலமும் மற்ற வருடங்கள் என்பது சும்மா விஷயம் இல்லை. தொடர்ந்து உங்களுடன் பயணிக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் எங்களது நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி அயராது உழைத்து வரும் உங்களுக்கும் கமலா ஆண்டி அவர்களுக்கும் மிக்க மிக்க எங்களது வாழ்த்துக்களை நன்றியையும் கூறிக்கொள்கின்றோம் அண்ணா. நன்றி. தொடர்ந்து கொள்ளுங்கள், பணி தொடர மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. முகநூல் பதிவு தொடர்கின்றது தானே? நன்றி. ஆமா, இப்பொழுது நாங்கள் கவிதை வரிகளை எடுத்துக்கொள்வோம். அதே வேளையிலே நிழல் வரிசைப்படி இங்கே வருகின்ற போது எவராவது இங்கே இருவர் நுழைவதற்கு முயற்சிப்பதை பார்த்தேன். ஆக எவராவது நேரில் வர இருந்தால் அவர்களுக்கான முன் உரிமையை, அவர்கள் எத்தனையாவது வரிசையிலே கவிதை பதிந்திருந்தாலும் அவர்களுக்கான வரவை முதல் ஏற்றுக்கொண்டு, அந்த அழைப்பை, அவர்களுடைய கவிதையோ அவர்களுடைய வாழ்க்கையோ முதல் ஏற்றுக்கொண்டு நேரிலே வருகின்றவர்களுக்கு நிகழ்வில் முதல் இடம் கொடுத்து, அடுத்து இந்த தொடர்ந்து எழுத்தின் மூலம் இங்கே சமர்ப்பித்தவர்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வோம். ஆமாம் ஆமாம், வரை இருக்கின்றார்களா? எங்கே வாணி மோகன் அவர்கள் தங்களுடைய வாழ்த்தை தந்திருந்தார்கள். இணைப்பை தந்த உடனே அவர்கள் இதயத்தின் இணைப்பையும் இங்கே அன்பாக பொழிந்திருந்தார்கள். ஆகவே அந்த அவர்களுக்கான நன்றியை கூறிக்கொண்டு எவராவது நுழைந்தால் உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்கள் மகிழ்ச்சியை வாழ்த்தாக கவிதையாக வழங்கியிருக்கின்றவர்களுடைய வரிசையை பார்ப்போம். வழமை போல முதலாவதாக சர்வேஸ்வரி சிவரூபன். அவருடைய குரல் இருக்கின்றதா மதிமகன்? போடுங்கள். வரிசையை வாசித்து விட்டீர்களா இல்ல எப்படி? எவ்வளவா குரல் பதிவு தரவில்லை தானே? இருக்க வேணும் நினைக்கிறேன். இல்லை, பின்பக்கமாக இல்லை. ஆமாம், இருக்கின்றது. வணக்கம் வணக்கம். சந்தம் சிந்தம் சந்திப்பு
21 நாடு 26 செவ்வாய் இரவு 6:45 மணிக்கு கவிதை நிகழ்வின் 350ஆம் வார நிறைவை வாழ்த்தும் கவிதை வாரமாக கவிதைகள் தொடர்பாக குடும்பத்திலிருந்து சர்வேஸ்வரி சிவரூபன். வணக்கம் பாவை அண்ணா அவர்களே, நடாமோகன் அவர்களே, வாணிமோகன் அவர்களே, நெறி ஆண்மை கொண்டவர்களே, அனைவருக்கும் இந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு வண்ணமாய் மலர்வாய் இதோ எனது கவிதை. சந்தும் சிந்தும் சந்திப்பும் மகிழ்வே பந்த தொடர்பாய் பவனியே வரும் பாமுகமே மாருதம் வீசும் மலர்ந்ததோர் சோலையிலே 350 தொட்டு நிற்பதும் அழகே அழகு. நேயமும் கொண்டதோர் தலைமையின் ஆதிக்கும் தொடரியாய் படைப்பாளிகள் திறனாய் வாழர்கள் வாழ்க வாழ்கவென வாழ்த்து கூறிடும் வேளையில் சாலச் சிறந்த பண்புகள் சாதனையும் ஆகின்றது. மணியோசை ஒலித்தது, மகிமை பொங்கியது, புகழாரம் கொட்டியது, புதுமைகள் பரவியது. அலை இலையாய் ஓயாமல் அறமும் சொரியுமே, சுழி சுழியாய் தேன் சுவை தேன் கவிதைகள் சொற்பியும் நிற்குமே. மணி மணியாய் பாவை அண்ணா பாகம் பிடிக்கவும் பங்காளர்களாக திறன் மிக்கவர் சேர்ந்தே துளங்கவும் வாழ்க வாழ்க வாழ்கவென வாழ்த்தும் தந்தேனே, வாழ்க வாழ்க வாழ்கவென வாழ்த்தும் தந்தேனே. நன்றி, வணக்கம், வாழ்த்து, வணக்கம். இது ஒரு பாடலாகவும் தருகிறேன். இது ஒரு வாழ்த்து பாவாக வண்ணமாய் மலர்வாய் சந்தும் சிந்தும் சந்திப்பும் மகிழ்வே அந்த தொடர்வாய் பவனியே வரும் பாமுகமே சந்தம் சிந்தும் சந்திப்பும் மகிழ்வே அந்த தொடர்பாய் பவனியே வரும் பாமுகமே மாருதம் வீசும் மலர்ந்ததோ சோலையிலே மாருதம் வீசும் மலர்ந்ததோர் சோலையிலே 350 தொட்டு நிற்பதும் அழகே அழகே. நேயமும் கொண்டதோ தலைமையில் ஆதிக்கும் கேட்கவில்லை. உமையில் ஆதிக்கும் தொடரியாய் படைப்பாளிகள் நிறைய நாய்வாளர்கள் வாழ்க வாழ்கவென வாழ்த்து கூறிடும் வேளையில் வாழ்கவென வாழ்த்து கூறிடும் வேளையில் சாலச் சிறந்த பண்புகள் சாதனையும் ஆகின்றதே சாலச் சிறந்த பண்புகள் சாதனையும் ஆகின்றதே மணியோசை ஒலித்ததே மகிமை பொங்கியதே மணியோசை ஒலித்ததே மகிமை பொங்கியது புகழாரம் கொட்டியது புதுமைகள் பரவியது அலையலையாய் ஓயாமல் அறமும் சொரியுமே சுளை சுளையாய் தேன் கவிதைகள் சொட்டியும் நிற்குமே மணிமணியாய் பாவை அண்ணா பாகும் பிரிக்கவும்
மணி மணியாய் பாவியன்னா பாகும் பிரிக்கவும் பங்காளர்களாக திறன்மிக்கவர் தேந்தே தூலங்கவும் வாழ்க வாழ்க வாழ்கவென வாழ்த்தும் தந்தேனே வாழ்க வாழ்க வாழ்கவென வாழ்த்தும் தந்தேனே வாழ்க வாழ்க வாழ்கவென வாழ்த்தும் தந்தேனே. நன்றி, வணக்கம். ஆமாம். சர்வேஸ்வரி சிவரூபன் இந்த தளத்தை மிகவும் நேசிக்கின்ற ஒருவர். 5000க்கு மேலான மைல்களுக்கு அப்பால் இருந்து தாயகம் இலங்கை பூமியிலே இருந்து வடமாகாணம் குறும்ப செட்டியிலிருந்து தன்னுடைய குரல் வடி மூலமும் வரி வடிவும் மூலமும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற, எப்பொழுதுமே தான் முதலாவது பதிவாக இங்கே முன்னின்று தலைப்புக்கு ஏற்ற கவிதையை பதிகின்ற அந்த தன்மைக்குமாக அவருடைய ஒத்துழைப்பு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு நன்றியும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலே தன்னுடைய இதயம் திறந்த வாழ்த்துக்களை இங்கு இயம்பி நின்ற அவருடைய சிறப்பான வார்த்தைகளுக்கு, அதில் ஒட்டி இருக்கின்ற சுவைகளுக்கு, அவர் தன் கெட்டித்தனத்தை எவ்வாறாக தட்டி தருகின்றோம் என்பதையும், ஒவ்வொருவருடைய உள்நுழைவும் எவ்வாறு உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊட்டுகின்றது என்பதையும் சிறப்பாக பாடல், இசை பாடல் மூலம் கூட தந்திருந்தார். தான் ஒரு இசை பாடகி என்பதையும், இசையமைக்கின்ற வல்லமை பெற்றவர் என்பதையும், கவிதையாப்பதிலும் தான் ஒரு களம் கண்ட ஒருவர் என்பதையும் மிக நிரூபித்த அந்த சகோதரிக்கான நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்து இங்கே மதிமகன் அவர்களுடைய வாழ்த்து இருக்கின்றது. சரிதானா? அது கவிதை என்னுடைய காலத்து பின்னர். ஆமா, நன்றி பாவி. என்ன மேல் உள்ளது மன்னிக்கும். ஆமா, சட்டென தோன்றிய வாழ்த்து, சொந்தம் சிந்தி சந்திக்க வாழ்த்து, பட்டென மின்னிட வாழ்த்து, பாவை அவருக்கும் வாழ்த்து. 380ஆம் வாரம் இது, முழுதாக கூறுவோம் வாழ்த்தினிது. 350ஆம் வாரம் இது, முழுதாக கூறுவோம் வாழ்த்தினிது. எண்ணற்ற கவிகளின் பிறப்பிடம், எப்போதும் ரசிக்கும் தளம் இது. 400 500 என நகரட்டும், நாமும் கூறுவோம் சிறக்கட்டும். தேனூரும் கவிதைகள் பிறக்கட்டும், தேன் தமிழ் ஓசையும் கேட்கட்டும். வாழ்த்துவோம் வாயார தினம் தினம், வளரட்டும் கவிதைகள் தரம் தரம். வாழ்த்தியே பகர்வோம் நன்றியும், வளமாய் தளத்துக்கு என்றுமே. மதிமகன் அருமை. தேனூரும் கவி மூலம் இந்த நிகழ்ச்சியை தேனூரும் நிகழ்ச்சி என்று வாழ்த்தி இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி. இந்த வாரத்தை வாழ்த்தும் வாரமாக கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை பிறப்பித்ததே உடனடியாக நீங்கள் ஏற்படுத்தி வைத்த, அனுப்பி வைத்த இந்த தந்த இந்த வாழ்த்துத்தான். நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து நீங்கள் வேறு வாழ்த்தும் இங்கே கூறியிருந்தீர்களா மதிமகன்? கீழே இருக்கிறது. பரவாயில்லை, அதை எடுத்து ஆளுங்களேன். ஏனென்றால் எவராவது வேற முன்னாம் நாங்கள். ஆமா, நாளும் பொழுதும் நீர் வளர்க்க, பாமுகம் தொட்டில் கட்ட, பாவை அவர் பூவை என வந்த பொன் வாழ்க, முகம் காட்டும் சீர்மிகு பெண் மெய்வாய் முத்தென இலகு தமிழும் இலத்தகரும் மடியன் அன்புருவே நீ வாழ்க. 300 கடந்தும் முத்தம் சிந்து பவளை 100 500ஆய் நீட்டு நகர்வாய் நீயும் தித்தித்து. இருமடி நேரத்து நிகழ்ச்சி இதற்கு எங்கனும் புகழ்ச்சி, கருமணி கண்டிடும் சுழற்சி, கருத்துக்கு இல்லை தளர்ச்சி. எத்தனை வித தலைப்புகள், எல்லாம் அழகு படைப்புகள், முத்திரை பதித்த முனைப்புகள், முழுதும் கவிஞர் நினைப்புகள். திறனாய்வு செய்யும் திறமை, திறக்கும் மன உராய்வு இல்லாத மகிமை,
மனத்தில் தந்திடும் மகிழ்வை. 20 கவிஞர் இணைந்து இரவாய் பகலாய் உழைத்து பெருமையுடன் தந்த படைப்பு பாமுக பூக்கள் நூல் விரிப்பு. பாமுகம் தந்த சொந்தமென பாவலர் தேடும் பந்தமென நான் நிலம் காண் நிகழ்வென நாடும் பொழுதும் நீ வளர்க்க வளர்க்க வாழ்த்துவோம் என்று வாழ்த்துவோம். சந்தம் சிந்தும் சந்திப்பு. நன்றி. இந்த நிகழ்வோடு எந்த வேளையும் நொந்த வேலை இல்லாத எந்த வேளையும் வந்து ஒத்துழைக்கின்ற பாங்கு உங்களிடம் இருக்கின்றது. ஆக உடல் நலம் வளமாக இருக்கின்ற போது நீங்கள் உடன் கரந்தந்து உதவுகின்ற அந்த தன்மை மிக முக்கியமானது. 8.5 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த நிகழ்விலே இத்தனை ஆண்டுகளை விட இப்போது சிறிது இந்த 2 மணி நேரத்தையும் நேரடியாக வாசிப்பிலும் கோர்ப்பிலும் ஆய்விலும் செலுத்துகின்ற போது உற்சாகம் இருந்தாலும் உடல் ஒத்துழைப்பதற்கு இடையிடையே மறப்பது உண்டு. அந்த வேளையில் நீங்கள் மிகச் சிறப்பாக ஒத்துழைத்து இதனை நடத்துவதற்கு கூடிய வரையிலே உதவுகின்றீர்கள். அது உங்களுடைய பண்பு. அதற்கான பாராட்டுகளையும் வழங்கிக் கொள்வோம். கவிஞருடைய வண்ணத்தை பார்த்து விடுவோமா? சக்தி ஸ்ரீனி சங்கரம் இந்த நிகழ்ச்சியிலே வந்து அடிக்கடி உதவுகிறார். சக்தி ஸ்ரீனி சங்கர் வந்திருக்கிறாரா? இல்ல அவரும் அடிக்கடி வந்து உதவுகிறவர். மன்னிக்கவும், நான் அந்த சகோதரியை மறந்துவிட்டேன். சக்தி ஸ்ரீனி சங்கர் இவர்களோடு மிக முக்கியமாக இந்த வேளையிலும் கேட்ட வேளையிலெல்லாம் கை கோர்க்கின்ற தன்மை அவருக்கு இருக்கின்றது. உங்களால் முடியாது என்றால் உடனடியாக இப்பொழுது கேட்கக்கூடிய குரலாக அவர் தான் இருக்கின்றார். அந்த சகோதரியை மறக்க முடியாது. ஆமா ஆமா. இப்பொழுது அடுத்த கவிதையை எடுத்து அழுவோமா? ஆமா. ஜெயா நடேசனாக்கா குரல் ஏதோ வந்திருக்கிறாரா? குரலும் இருக்கிறது, உங்களிடத்திலும் தந்திருக்கிறார். குரல் இதை செய்துவிட்டு குரல் என்ன செய்ய போறீங்க? எழுத்துல இருக்கிறத வாசித்து விட்டு குரலை நகர்த்துவோம். பதிவாக நடேசன். நாடு விட்டு நாம் வந்தால் எம் தாய்மொழியை மறவாது புலம்பெயர் மண்ணில் இளையோர் பெரியோருக்காக லண்டன் தமிழ் வானொலி உருவானது. உறவுகள் பலமாய் பெருகி பல நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் வேளையில் சந்தம் சிந்தும் சந்திப்பு நிகழ்வை கவிஞர் பாவை ஜெயபாலன் ஆரம்பித்து வைத்து பல உறவுகளை ஒன்றிணைத்து பலரையும் ஊக்குவித்து கவிதை எழுத வைத்தது எங்கும் மனம் பரப்பி வளர்த்து விட்டது. உன்னை வாழ்த்துகிறேன் பரணி எங்கும் பணிபுரியும் நிகழ்வுகளில் சந்தம் சிந்தும் சந்திப்பு வார நிகழ்வு அற்புதமே. 309ஆம் வார நிறைவை பெற்றாய். உன் பணியால் நாம் கவி எழுத வைத்தாய். பலருடைய மனதை கவர்ந்து பாரினிலே பலர் போற்ற தொடர்ந்து மகிமை பெறுகின்றாய். ஆண்டுகள் பலதை கண்டாய். அதுவே ஒரு தசாப்தமாக விரைவு கொண்டாய். இருந்தும் வளர வேண்டும் பல்லாண்டு. என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் என்றும் உனக்கே உரித்தாக்குகின்றேன் என்கிறார் மூத்த அக்கா ஜெயா நடேசன் அவர்கள். இந்த களத்திலே 350 கவிதைகளை கண்ட இந்த களத்திலே என்னுடைய நினைவிலே 347 வாரங்கள் இவருடைய கவிதைகள் இணைந்திருக்கின்றது. 3 வாரங்கள் நோயால் வைத்தியசாலையில் உடங்கி கிடந்த வேளையிலே அப்படியான ஒரு அவசர கோலங்களிலே எங்கே இருந்தாலும் எந்த நாட்டிலே இருந்தாலும் தான் இதற்கு இணைவதிலே அவர் ஆர்வம் காட்டுவது மிகுந்த மகிழ்ச்சியை தரும். தொடர்ச்சியாக அவருடைய குரல் அல்லது அவருடைய வருகை இங்கே வரலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். குரல் இருக்கின்றது. குரலை போட்டு விடுங்களேன். பாடலிலே பலர் கூற்ற தொடர்ந்து மகிமை பெறுகின்றாய். ஆண்டு கலவை கண்டாய். மதுரை தசாப்தமாக விரைவு கொண்டாய். இருந்து மலர வேண்டும் பல்லாண்டு. என் இதயங்கள் இந்த நல்வாழ்த்துக்கள் என்று உனக்கு பிடித்தாக்கு. நீ ஜெயா நடேசன் ஜீவனி. முதல்ல எனக்கு பொறுக்கிறேன், இடையில இருந்தது வாங்கிறேன். வணக்கம்.
சந்தம் சிந்தும் சந்தித்து வார 24 2026 செவ்வாய்க்கிழமை 350 வாரத்தின் அகவை வாழ்த்து கவிதை. நாடு விட்டு நாம் வந்தாலும் நம் தாய்மொழியை மறவாது புலம்பெயர் மண்ணை வெளியூர் இருக்காக லண்டன் உங்களுடைய ஒளிப்பதிவு ஓட்டமாக நிற்கிறது. அப்படித்தான் வழங்கும் வேளையிலே சந்தம் சிந்தும் குரல் அப்படித்தான் பலன் ஆரம்பித்து வைத்த பல உறவுகளை ஒன்றிணைத்து பலரை ஊக்குவித்து கவிதை எழுத வைத்தது. எங்கும் மனம் பரப்பி வளர்த்து விட்டது. என்னை வாழ்த்துகின்றேன். பரணியங்கம் பணிபுரியும் நிகழ்வுகளில் சந்தம் சிந்தும் சந்திப்பு வார நிகழ்வு அற்புதவி 350ஆம் வார நிறைவையும் பெற்றாய். என் பணியால் நான் கவி எழுத வைத்தாய். பலருடைய மனதை கவர்ந்து பாடலிலே பலர் கூற்ற தொடர்ந்து மகிமை கொடுக்கின்றாய். ஆண்டு கலதையும் கண்டாய். அது வேறொரு தசாப்தமாக விரைவு கொண்டாய். இருந்து மலர வேண்டும் பல்லாண்டு என் இதயங்கள் இந்த நல்வாழ்த்துக்கள் என்றும் உனக்கு பிடித்தாக்கு நீ இந்தியாவுடைய செஞ்சிருவனே. யாரோ அவதான் அவருடைய குரல் தான் வந்தது. ஆனா கொஞ்சம் ஓட்டமாகத்தான் குமரன். நாங்கள் இப்படித்தான் ஒளிப்பதிவு வருகின்றது என்றால் அதை தவிர்த்து விட்டு வாசிப்பது சிறப்பு. குமரன் அடுத்து நிற்கின்றார். அவர் குரல் தந்திருக்கின்றார். வணக்கம். சந்தன் சிந்தன் சந்திப்பு வாரம் 351 350வது வாரங்கள். 350வது வாரம் காணும் கவி நிகழ்ச்சியில் பின்னே ஒரு சம்பக நினைவு ஓட்டமதில் அன்று இரவு சந்தன் சிந்தும் நிகழ்வு தாமதமாக சற்றே நாளிகை பிந்தி விமான நிலையத்தில் இருந்து ஒளிபரப்பானது நிகழ்ச்சி. இப்படியும் நிகழ்ச்சியை தந்த பாவை அண்ணாவின் கரும சிரத்தையை வியந்தே பார்க்கின்றேன். தொடரும் இப்பணியை தொடரட்டும் முடிவிலியாக. வாழ்த்துவோம் பாமுக குழுவாக. இனிய பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குமரன் குறிப்பாக ஒரு பொறியை எடுத்து இங்கே அதற்கு வரியை தொடுப்பதிலே வல்லவர். ஒரு நிகழ்வை ஒட்டி இந்த கவிதையை கட்டி இருக்கின்றார். வாழ்த்து. இவருடைய ஊக்கம் ஒத்துழைப்பும் மிக பிரமாதம். இவ்வளவோ எந்த இடர் இருந்தாலும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு சில இடங்களில் இங்கே அவர் தரவேற்றிருக்கின்ற ஒளி பதிவை பார்க்கலாம். மறக்க முடியாத தம்பி. அவருடைய ஒத்துழைப்பும் இந்த நிகழ்ச்சியின் வளர்ச்சிக்கு மிக மிக உறுதுணையானது என்பதை நன்றியுடன் இந்த நேரத்தில் நினைவில் கொள்வோம். இங்கே இந்த நிகழ்ச்சி பல்வேறு வகையில் மனதுக்கு ஒரு நெகிழ்ச்சியை தந்த நிகழ்ச்சி. இது காரணமாகத்தான் எனக்கு நினைவிருக்கின்றது தம்பி சொல்வது போல கனடாவிலே, இலங்கையிலே, இந்தியாவிலே என்னுடைய விடுமுறை காலங்களில் எல்லாம் இங்கே உள்ளூரிலே கூட வெவ்வேறு இடங்களில் நின்று நடத்தி இருக்கின்றேன். விடுமுறை காலங்களில் கூட விடாது இந்த நிகழ்ச்சியை நடாத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேணவா, ஒரு விருப்பு, அடுத்தவருடைய கவிதைகளுக்கு நுழைந்து அதனை அள்ளவளாவுவதிலே, அதன் அதீத சுவைகளை அள்ளி பருகுவதிலே ஒரு ஆனந்தம். பருகுவது மட்டுமல்ல, அந்த பருகுவதை பரப்புவதிலே எனக்கு இருக்கின்ற இன்பம் அலாதியானது. அதைத்தான் இங்கே குமரனும் குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி குமரன். அடுத்து செல்வி நித்யானந்தன். செல்வி வருவார் இல்லையா? இவர்கள் மீண்டும் வந்தால் இடத்தை கொடுப்போம். இப்பொழுது அவர்களுடைய வாழ்த்துக்களை வாசித்து விடுவோம். நீங்கள் வாசிக்கிறீங்களா? வாயார வாழ்த்துக்கள். 300 50 முகிழ்வு முத்தாய்ப்பாய் கிடைத்த அரியதோ சந்தத்துடன் கவி தோஷ இருப்பு சளைக்காத கவிதனை இருப்பு பாமுக தோட்டத்தில் முன் பூரிப்பு எல்லாம் படர்ந்து தரிப்பு வந்தாலே பகிர்வு குன்றாது செதி அழகுறுத்தும் வாளி வாளி. செல்வி நித்யானந்தம். ஆமா, இங்கே அழகாக தந்திருந்தார். மிக மகிழ்ச்சி. 350 முகிழ்வு என்பதும் முத்தாய்ப்பாய் கிடைத்த நிகழ்வு என்பதும்
சந்தத்துடன் கவியும் சந்தோஷ இருப்பு என்பதும் சளைக்காது கவிதனை சங்கமமாக்க விருப்பை தரும் நிகழ்வு என்பதையும் மிக சிறப்பாக பகிர்ந்திருக்கின்றார். சுபாய் வந்தாலே செந்தமிழாய் பகர்வு செழுமை குன்றாது செதுக்கி அழுகுறுத்தும் பாவியண்ணா என்று வாழ்த்திருக்கின்றார். ஆமா, இந்த வாழ்த்து உங்களுக்கும் சேரும். நன்றி என்று கூறி அடுத்த மதிமகனுடைய வாசித்து விட்டோம். நான் என்னுடைய குரலிலே ஒரு வாசித்து விட்டு அங்கால் நகருவோம். பாமுகம் தொட்டில் கட்ட பாவையவர் வாலாட்ட பூவையென வந்தவளே பொன்மகளே நீ வாழ்க. செவ்வாயில் முகம் காட்டும் சீர்மிகு பெண்ணவளே மெய்வாய் கண்கவரும் முத்தெனவே நீ வாழ்க. இலகு தமிழ் கவிஞர்களும் இலக்கண மரபு வித்தகரும் அலங்கரிப்பர் உன் மடியை அன்புருவே நீ வாழ்க. 380 கடந்தும் முத்தாக சந்தம் சிந்துபவளே 400 500 நீடித்து நகர்வாய் நீயும் தித்தித்து. 2 மணி நேரத்து நிகழ்வு இதற்கு எங்கனும் புகழ்ச்சி. 2 மணி நேரத்து நிகழ்ச்சி இதற்கு எங்கனும் புகழ்ச்சி. கருமணி கண்டிடும் சுழற்சி கருத்துக்கு இல்லை தளர்ச்சி. எத்தனை வித தலைப்புகள் எல்லாம் அழகு படைப்புகள். முத்திரை பதித்த முனைப்புகள் முழுதும் கவிஞர் நினைப்புகள். திறனாய்வு செய்யும் திறமை திறக்கும் கவிமென கதவை மன உராய்வு இல்லாத மகிழ்மை மனதில் தந்திடும் மகிழ்வை. 20 கவிஞர் இணைந்து இரவாய் பகலாய் உழைத்து பெருமையுடன் தந்த படைப்பு பாமுகம் பூக்கள் நூல் விரிப்பு. பாமுகம் தந்த சொந்தமென பாவலர் தேடும் பந்தமென நானிலம் கான் நிகழ்வென நானும் பொழுதும் நீ வளர்க என்று அருமையாக வாழ்த்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வளமையான பாணியும் சிறப்பாக கவித்துவத்தை பேணி தருகின்ற அந்த தன்மையும் இந்த பாடலும் வாழ்த்து பாடலும் கூட ஒலிக்கின்றது. அதற்கான வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாம் இந்த நிகழ்வை பாமத்துடன் இணைந்த பிற்பாடு மிக அதன் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி உங்களுக்கும். ஆமாம், நான் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றேன். உங்களுடைய பழைய கவிதைகளையும் புதிய கவிதைகளையும் ஒப்பிடக்கூடியதாக உங்களுடைய புத்தகங்கள் என்னிடம் கையில் இருக்கின்றன. ஆக அவற்றை இடையிடையே திறந்து பார்க்கின்ற போது மதிமகனுடைய வளர்ச்சி எவ்வளவு மகத்தானதாக இருக்கின்றது என்பதை மனதுக்கு எண்ணிக்கொள்வேன். சிறப்பு. இப்பொழுது நாங்கள் மனோகரியம் ஜெகதீஸ்வரன் இந்த நிகழ்ச்சியை மிகவும் மகிழ்ச்சியோடு ரசனையோடு சுபியோடு தன்னுடைய மகனுடைய திருமண காலத்திலே கூட இதனோடு தித்திக்கும் கவிதைகள் எழுதியிருந்தார். அவரும் இந்த நிகழ்விலே நுழைந்தவுடன் மனதிலே ஏற்பட்ட பிழைப்பு மரபு கற்றலில் ஊக்கத்தை தந்ததாகவும் 4 மாதம் காலம் வரை மரபு கவி கற்றலை தான் கடைபிடித்ததாகவும் கூறியிருந்தார். அதன் பிறகு சின்ன மாற்றங்கள் அவரிடம் தோற்றம் பெற்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமையான ஒரு சகோதரி ஒரு தனிச்சுவையோடு இந்த களத்தை அலங்கரிக்கின்ற கவிதைகளை தருகின்ற ஒருவர். இங்கே அவருடைய கவிதையை வாசிக்கின்றேன். பொழுது வாழ்த்து கவிதையாக வழங்கியிருக்கின்றார். கொழும்பிலிருந்து தாயகம் கொழும்பிலிருந்து மனோகரி ஜெகதீஸ்வரன். 350ஆம் வார நிறைவு இதுவோர் சாதனை வரைவு. உண்ணாதாரம் வாழ்த்தும் நிகழ்வு இதுவோர் ஒப்பில்லாத தகவு. சந்தம் சிந்தும் சந்திப்பே இனியும் வாரா வளர்வுகள் உனக்கு தூரம் இல்லை. அணிந்தே செல்வாய் வெற்றி ஆரங்களை துணிந்தே சொல்கிறேன் நானும் வாழ்த்துக்களை. போர்த்து கிடந்தாலும் தூரவிடம் நகர்ந்தாலும் காத்திருந்து தேக்கமின்றி ஊக்கும் விதமாயே நடத்துவார் பாவையண்ணா. போர்த்து கிடந்தாலும் தூரவிடம் நகர்ந்தாலும் காத்திருந்து தேக்கமின்றி ஊக்கும் விதமாகவே நடத்துவார் பாவையண்ணா. நிகழ்வுகளை குறைபோக்கும் விதமாக நடத்துவார் பாவையண்ணா. ஆய்வுகளை ஆரந்தளவே செய்யும் அது. ஆக்குதிறனை பூத்தெழுப்பும் கவிதைகளும் புது புது வடிவில்
20 கவிஞர் வைத்த கவிதைகள் 200 கொண்டு அச்சுக்கண்டுள்ளது பாப்புமோ பூக்கள். இக்கட்டு வரின் முடக்கம் தடுக்க சொற்கட்டு ஒன்றை வீசி நிகழ்வை நடாத்தவும் தூண்டுவார் பாவி அண்ணா. இக்கட்டு வரின் முடக்கம் தடுக்க சொற்கட்டு ஒன்றை வீசி நிகழ்வை நடத்தவும் தூண்டுவார் பாவி அண்ணா. இணைந்து நிகழ்வை 2 மூவராக நிகழ்த்திடவும் அழைத்திடுவார் பாவி அண்ணா. நிகழ்வில் தம்மை கோர்த்து கருத்தினை பொருத்தியும் கவிகளை வாசித்தும் வசீகரிப்பார் கவிஞர். ஊக்கும் போக்கும் இங்குண்டு, ஒத்துழைப்பு காப்பும் இங்குண்டு, ஆக்கம் விருப்பம் எமக்குண்டு, அதனை பதியும் உரித்தும் அவர்க்கும் உண்டு. ஊக்கும் போக்கும் இங்குண்டு, ஒத்துழைப்பு காப்பும் இங்குண்டு, ஆக்கம் விருப்பம் எமக்குண்டு, அதனை பதியும் உரித்தும் அவர்க்கும் உண்டு. அதனால் தானோ சருக்குண்டு சரியாமல் நரக்குண்டு போகாமல் வாராவாரம் சோறாமல் நகருகின்றாய் சந்தம் சிந்திப்பேன் சந்தம் சந்திப்பே நீயும். வினைக்கிறன் கோர்வை அது ஓர் வீரிய போர்வை, அது போடும் என்றென்றும் வெற்றி சாலை. வினைத்திறன் கோர்வை அது ஓர் வீரிய போர்வை, அது போடும் என்றென்றும் வெற்றி சாலை, நீ என்றும் பெற வேண்டும் வாழ்த்தோலை என்று அன்பாக வாழ்த்தியிருக்கின்றார் மனோகர் ஜெகதீஸ்வரன். தனக்கே உரிய பாணியில் அந்த பாணியை பேணி அருமையான முறையிலே அவருடைய கவிதை இதயம் திறந்து இங்கே சுரந்திருக்கின்றது. இனியோரும் அவ்வாறே தங்கள் இதய மகிழ்வை இங்கே கவிதையாக கொட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ராணி சம்பந்தர் அவர்கள் இவர்கள் நேரில் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஒன்று என்னிடம் இருந்தது. குரல் வழி மூலம் தரலாம், முகத்தை காட்டாமல் என்று கூறியிருந்தேன். ஆனால் ராணி சம்பந்தர் இந்த வேளையிலே எங்கோ ஒரு வேலையோடு நிற்பவர் என்பதும் தெரியும் கூறியிருந்தார். வணக்கம். சந்தம் சிந்தும் சந்திப்பு வாரம் வாணிமோகனுக்கும் இனிதாக அழகாக விரிவுபடுத்தி ஊக்கம் தந்திடும் பாவை அண்ணாவினது 350ஆம் வார கவிதைக்கும் வாழ்த்துகளும் கவிவாரத்துக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு ஆக்கம் 222 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. பவனி வரும் பாவையர்க்கோ வாழ்த்துக்கள். வாரம் போனது தெரியாது, வருஷம் ஆனது புரியாது. 350ஆம் வாரம் சொரிந்து முழு மூச்சாய் மெருகூட்டி மனமோ களிப்பானது. உரமானதே அத்திவாரம், கரம் கொடுத்ததோ வாரம் ஒரு முறை என லண்டன் தமிழ் வானொலி தொலைக்காட்சியில் மலர்ந்த பாமுக பூக்களும் விழிப்பானது. நாவினிலோ சுவை தனிலே அவனியில் பவனி வந்து அடுக்கடுக்கு சொற்களில் துடுக்கு மிடுக்காக தந்து அசத்திடும் பாவை அண்ணா. கிடைத்தது எம் அதிர்ஷ்டமே. 350ஆம் வாரமல்ல, இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் படைப்புகள் வளர பாவை அண்ணா பணி தொடர வாழ்த்திடுவோமே. நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. ஆமா, அவருடைய வாழ்த்தும் ஒரு மிக சிறப்பான நித்தம் இந்த களம் காணும் அவருடைய கவிதை. அந்த வகையிலும் அவரும் ஒரு தன்னை இறுக்கமான பிணைப்பாக இந்த களத்தோடு இணைத்து கொண்ட ஒருவர். ராணி சம்பந்தருக்கும் மனமார்ந்த நன்றியை குறிக்கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை என்னுடைய கண்ணோட்டத்திலே என்னுடைய குரலிலே மீள ஒரு முறை வாசித்து விடுவோம் என்று எண்ணுகின்றேன். வாரம் போனது தெரியாது, வருஷம் ஆனது புரியாது. 350ஆம் வாரம் சொரிந்து முழுமூச்சாய் மெருகூட்டியே விழி திறந்து கள்ளிப்பானது. உரமானதே அத்திவாரம், கரம் கொடுத்ததோ வார வாரம். ஒருமுறை என லண்டன் தமிழ் வானொலி தொலைக்காட்சி மலர்ந்த பாமுக பூக்களும் விழிப்பானது. நாவினிலோ சுவைதனில் அவனியிலோ பவனி வந்தே அடுக்கடுக்கு சொற்களில் துடுப்பு மிக முடுக்காக தந்து அசத்தெடுப்பாவை அண்ணா. கிடைத்தது எம் அதிர்ஷ்டம். 350ஆம் வாரம் அல்ல, இன்னும் பல்லாண்டு வாரம் படைப்புகள் வளர பணி தொடர வாழ்த்துகின்றோம் என்கின்றார் ராணி சம்பந்தர். மிக மகிழ்ச்சி. ஆமா, இவர்கள் 350, 500, 400, 500 ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்களும் அதனை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் காலம் எங்களுடைய உடலிலே கோலம் பெறுகின்றது. காலன் வரவுக்கான கோலம் பெறுகின்றது. ஆமா, அதிர்ஷ்டம் கை கொடுக்குமானால் நாங்கள்
அதற்குரிய ஆயுதங்களை செய்ய வேண்டிய புது இளைஞர்களை இவர்களுடைய வாழ்த்துக்கள் எங்களை வாழ வைக்கட்டும். ஆமா, நன்றி. சிவாஜினி ஸ்ரீதரன் என்ன சொல்ல போகின்றார்? பாமுக பந்தலில் பார் சுற்றும் தளம், நாளும் பொழுதும் நாள் கூட நாளிகையாகிட பற்பல நிகழ்ச்சிகள் பலதும் கண்டு மகிழ்ந்திட தளம் தந்த பாமுகத்திற்கு வாழ்த்துக்கள் கோடி. சந்தமும் சிந்தி சங்கதியும் பல சொல்லி கவிதைகளை தொகுத்திடும் படியலாக படைத்திடும் பாவி அண்ணாவுக்கும் வாழ்த்துக்கள். 380வது வாரம் முழு நிலவு போல் பிரகாசிக்கட்டும், முத்தமிழும் சொட்டட்டும். கவிகளை அழகாக்கி தனித்திருந்தும் இணைப்பாளர் இணைத்து திறனாவி செய்யும் பாவி அண்ணாவுக்கும் கவிதாரர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கோடி வாழ்த்துகின்றோம் கூடி என்கின்றார் எங்கள் வெனிமான் சிவாஜினி ஸ்ரீதரன். அவருடைய கேப்பாப்புலவு காணி விடுபட போகின்றது என்ற ஒரு செய்தி பத்திரிகையிலே வந்தது. மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டிருந்த தங்களுக்கு மீண்டும் வாசிப்போம். வாழ்த்து கவி. பாமுக பந்தலில் பார் சுற்றும் தளம், நாளும் பொழுதும் நாள் கூட நாளிகையாகிட பற்பல நிகழ்ச்சிகள் பலதும் கண்டு மகிழ்ந்திட தளம் வந்த பாமுகத்துக்கு வாழ்த்துக்கள் கோடி. சந்தமும் சிந்தி சங்கதியும் பல சொல்லி கவிகளை தொகுத்து படியலாக படைத்திடும் பாவியண்ணாவுக்கு வாழ்த்துக்கள். 380வது வாரம் முழு நிலவு போல் பிரகாசிக்கட்டும், முத்தமிழும் சொட்டட்டும். கவிகளை அழகாக்கி தனித்திருந்தும் இணை தொகுப்பாளர் இணைந்து திறனாய்வு செய்யும் பாவியண்ணாவுக்கும் கவிகாரர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கோடி என்கின்றார் சிவாஜினி ஸ்ரீதரன் சுவிசையிலிருந்து. ஆமா, தொட்டால் திறக்கும் கவிதை வருகின்ற ஒரு சகோதரி. அடுத்து இங்கே சிவாஜினி ஸ்ரீதரனுடைய வருகையும் கவிதை தருகையும் ஒரு ஒரு சிறப்பானது, அதுவும் ஒரு தனித்துவமானது. ஒரு இந்த பாமுக பூக்கள்ன்ற நிகழ்விலே இங்கே சங்கதிகள் பல சொல்லி என்று ஒன்றை ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை நாங்கள் ஒரு குடும்ப நிகழ்வாக ஒரு குதூகல நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதிலே ஒருவர் பேரை குறிப்பிட விரும்பவில்லை, முன்பு கவிதைகளை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருந்த ஒருவர், அவர் ஒரு நாள் குறிப்பிட்டார், நீங்கள் இப்படி கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படியெல்லாம் செய்கிறீர்களே நிகழ்வு என்று. மதிமகன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இப்போது சிவாஜினி என்றால் அதற்கு ஒரு சில அடமொழிகள் வைத்திருக்கின்றோம். பாலதேவகஜன் என்றால் அவருடைய கவிதைக்கு நாங்கள் ஒரு தனி கட்டியம் கூடி வரவேற்போம். அவ்வாறாக நாங்கள் ஒரு வித்தியாசமான பணியிலே தான் கொண்டு போகின்றோம். இடையிடையே சில செய்திகளும் இவர் கூறியது போல சங்கதிகளும் பெறும். இந்த சங்கதி இந்த நிகழ்வுகள் எம் கதியை நிம்மதியாக தொடர விடாதா? ஒரே ஒரு குரல் தான் வீழ்ச்சது. உங்களுக்கு அபிப்பிராயம் என்ன? இல்லை, அது அப்படியான இடைக்கிடையே இடைச்சர்கள் இருப்பது நல்லதுதான். அப்படி இருந்தால்தான் இனிமையாக இருக்கும், தொடர்பில் போகின்ற பொழுது சுவையாக இருக்கும். தொடர்ந்து கவிதைகளை வாசித்துக் கொண்டு வருவதிலும் பார்க்க இந்த நம்பிக்கையோடு தான் நான் தொடர்கின்றேன். இதுவரையும் இவருமே மனம் வந்ததாக இதையும் சொன்னதாக இல்லை. அவரவர் மகிழ்ச்சியாகத்தான் அதனை ஏற்கிறார்கள். சிவதர்சன் இவரும் இந்த கவிதை நிகழ்விலும் கலந்து கவிதை புத்தகத்திலும் கலந்து கொண்டு வருவார். சந்தம் சிந்தும் சந்திப்பு 380வது வாரம். என்ன ஆச்சரியம்! காலம் என்ன இறகை கட்டி கொண்டு பறக்கிறதா? நேற்றுத்தான் 70 வாரத்தில் பங்கு பற்றியது போலவிருக்கிறது. இது வேகம் அல்ல, அசுர வேகம். தமிழ் கவிதைகளுக்கு இந்த வேகத்தை வழங்கியது யாரு? நம்ம லண்டன் தமிழ் வானொலிதான். அவர் சும்மாவா? ஒளிப்பெற்று மிகுந்த தமிழர் கவிதை என்றால் சும்மா இருப்பானா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், 1000 தடவை வாழ்த்துக்கள். தமிழனின் கவிதை வெறி ஓங்கட்டும், வெற்றி கம்பத்தை தமிழ் கவிதை எட்டி பிடிக்கும் வரை வாழ்த்துக்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பாருக்குள்ளே இனிய மொழி எங்கள் தமிழ் மொழி, வெற்றி மேடையில் ஏறுவது எம் கடமை அல்லவா? தொகுத்து வழங்குவது யாரு? நம்ம மொழியில் நெளிவு சுழிவு ஏற்றறக்கம் எதுகே மோனே, எல்லாம் அறிந்த வித்தகன் பாவியண்ணா அல்லவா? எங்கள் மொழியின் கவிதை அழகை எங்கள் கவிஞர்களை கொண்டே அரங்கேற்றும் கம்பன் மகன் அல்லவா?
பாவி அண்ணா வாழ்த்துக்கள், மறந்து விடாதீர்கள். சந்தம் சிந்தும் சந்திப்பால் உயர்ந்த கவிஞர் குழாமை பாருங்கள். அவர்கள் உங்கள் வாழ்த்தால் மின்னும் நட்சத்திரங்களாக ஜொலிக்கட்டும். ஊக்கம் அது கைவிடை. திறமைக்கு மதிப்பளியுங்கள். கவிதைகள் என்றால் தமிழ், தமிழ் என்றால் கவிதைகள். அந்நிலை வரும் வரை சந்தம் சிந்தம் சந்திப்பை வாழ்த்துங்கள். வாழ்த்திக் கொண்டே இருங்கள். தமிழ் பெருமை அடையும். தமிழனும் பெருமை அடைவான் என்கின்ற சிவா சிவதர்சன். நல்லது. அடுத்த கவிதையை நீங்கள் வாசிங்களேன். நினைக்கிறேன் பாலா சுரேஷனுடைய கவிதை நினைக்கிறேன். ஆமா, வேறு அந்த புத்தகத்தில் இடம்பெற்றவர். ஆமா. மழை துளி மண்ணை தொடும் நேரம் போல சிந்தனை துளிகள் மனதை தொட்டு சிறகடிக்கும் மாலை. சந்தம் சிந்தும் சந்திப்பு. வாரங்கள் கணக்கல்ல, இதயங்கள் துடித்த எண்ணிக்கை. ஒரு தலைப்பு கொடுத்தால் அதில் உயிர் ஊற்றினீர். ஒரு சொல் வைத்தால் அதில் உலகம் கட்டினீர். காட்டில் கூட கவிதை உண்டு என்று காட்டிக் கொடுத்த கவிஞர்கள் நீங்கள். மௌனத்துக்கு மொழி உண்டு என்று மனங்களில் விதை போட்டவர்கள் நீங்கள். 350 வாரங்கள் நாட்காட்டி சொல்லும் எண்ணிக்கை. ஆனால் நெஞ்சுக்குள் அது நினைவற்ற காலத்தின் தொடக்கம். இது எழுத்தின் விழா அல்ல, உணர்வின் விழிப்பு. இது சந்திப்பு அல்ல, சிந்தனைகளின் சங்கமம். பூக்கள் மலர்ந்ததில்லை இங்கே, மனங்கள் மலர்ந்தன. பாட்டுக்கள் பிறந்ததில்லை இங்கே, புதிய உலகங்கள் பிறந்தன. கவிதை என்றால் காகிதம் இல்லை, உயிரின் உதிரம் என்பதை உணர்த்திய உங்கள் பயணம் உயர்ந்த இசை போல தொடரட்டும். 350 ஒரு இலக்கு அல்ல, இன்னும் எழுத்துக்கள் எழுந்து நிற்கும். புதிய வானத்தின் துவக்கம். நாளை வரும் ஒவ்வொரு வாரமும் நவீன கவிதையின் புது கதிராக நம் சந்திப்பை ஒளிரச் செய்யட்டும். சந்தம் சிந்தும் சந்திப்பு, சாகாத சொற்களின் சாட்சி என்று அருமையான ஒரு கவிதை வந்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு கவியாற்றல் உள்ளவர். இவரை முதல் முறை சந்தித்த போது அவருடைய வீட்டின் ஒரு ஒரு பக்கத்தில் ஏதோ ஒளி இருந்தது, எடுத்து வாசித்தேன். அது பகிரங்க மாற்றம் இருந்தது. அது ஒரு கவிதை, கவிதை பாணியிலே இருந்தது. அது கவிதை அல்ல என்றார். இல்லை இல்லை, இது கவிதைக்குரியதுதான் என்றேன். நீங்கள் முயற்சிக்கலாமே என்றேன். அவர் தொடர்ந்தார். அந்த முயற்சி என்ற இடையிலே பல முடிவுகள் இடையிலே விட்டுவிட்டார். ஆனாலும் இப்போது வாழ்த்தும் இந்த கவிதையில் கூட அவர் ஒரு பொது கவிதை சிறப்பாளர் என்பதை நிரூபித்திருக்கின்றார் இல்லையா? உங்கள் பார்வையில் எப்படி இருக்கின்றது? அநேகமாக உங்களுடைய பார்வையில் சுரேஷ் பாலா இதுதான் முதல் முறை வருகின்றார் நினைக்கிறேன். இல்ல, ஏற்கனவே நான் அவருடைய கவிதை படித்திருக்கிறேன். புத்தகம் இருக்கிறது, இந்த பாம்புக்கள்ல அவருடைய படங்களும் இருக்கிறது. அவருடைய கவிதையும் நான் சொல்வது நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லத்தான் நான் நீங்கள் கேட்டபடியா சொல்கிறேன். அவருடைய கவிதையும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வசன நடை போன்ற ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கவிதை. வசன நடைவும் இதுவும் சேர்ந்த சந்தங்களும் சேர்ந்த ஒரு கவிதையாக அருமையான வாழ்த்து கவிதை அனுப்பியிருப்பது பாராட்டுக்குரியது என்றுதான் சொல்லலாம். ஆமாம், இங்கே அந்த ஹைக்கூ கவிதைகள் போன்ற வார்த்தை அலங்காரங்கள், கருத்துக்கள் ஒரு பொருத்தமான அழகை காட்டுகின்ற அந்த அங்கீகாரங்கள், அவை அந்த தன்மைகள் உள்ளவை எல்லாம் கவிதைகள் என்று அங்கீகாரம் பெறுகின்றன. மழைத்துளி மண்ணை தொடும் நேரம் போல சிந்தனை துளிகள் மனதை தொட்டி சிறகடிக்கும் மாலை இந்த சந்திப்பு வேளை. ஒரு தலைப்பு கொடுத்தால் அதில் உயிர் ஊற்றினீர்கள். ஒரு சொல் வைத்தால் அதில் உலகம் கட்டினீர்கள். காட்டில் கூட கவிதை ஒன்று காட்டிக் கொடுத்த கவிஞர்கள். இது ஒரு புகழ்ச்சிக்காக என்னை போகின்றார் என்று கூறவில்லை. நிச்சயமாக பூக்கள் வளர்ந்ததில்லை இங்கே, மனங்கள் வளர்ந்தன. பாட்டுக்கள் பிறந்ததில்லை இங்கே, புதிய உலகங்கள் பிறந்தன. அழகான வரிகள். ஆக இதுதான் இப்பொழுது கவிதை என்று எழுக்கப்படுகின்றது. இங்கே எங்களுடைய வன்னி செல்வி வந்துள்ளார். வணக்கம் அம்மா. சிவாஜி சிறுவர்.
வணக்கம் வணக்கம் பாவேண்ணா. வணக்கம் ஆமாம், வணக்கம். சத்தினி. நீங்களும் இணைந்து கலம் வந்தவர்கள் இடையிடையே மறக்க முடியாத ஆம் நிகழ்வுகள். ஆம். ஆமாம். இணை தொகுப்பாளராக இப்பொழுதும் இந்த நிகழ்வுக்காக வந்து தொகுத்து வழங்கும் மதிமகன் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தது 350 வாரத்தை தொட்டு இத்தனை காலங்களும் சில இடையூறுகள் வந்தாலும் அதையும் தவிர்த்து கொண்டு அதுக்குரிய ஆயத்தங்களையும் செய்து இந்த 350 வாரத்தையும் கடந்து இந்த எல்லோருடைய கவிதைகளையும் மிக அழகாக திறனாய்வு செய்து தொகுத்து வழங்குகின்ற பாவை அண்ணாவுக்கும் எப்பவும் கை கொடுக்கக்கூடிய மதிமகன் அவர்கள் மற்றும் இன்னும் பல பல கவிதாரர்கள் கூட இங்கே வந்து இந்த இணைத்தொகுப்பில் பணியாற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, மற்றது தாய்மொழியை வாய்மொழியாக கொண்டு நாங்களும் இன்னும் எங்களையும் எழுத தூண்டிய பாமுகத்துக்கு மிக மிக நன்றிகளையும் தெரிவித்து, அதே நேரம் வந்து இந்த நேரத்தில் கூட அந்த இயங்குதளத்தின் பணிகள் சரியாக வேலை செய்கின்றதா என்பதை கூட கவனித்து எங்களுக்காக இயங்குதளத்தை இயக்க வைத்துக் கொண்டிருக்கும் வாணி அக்காவுக்கும் இந்த நேரத்தில் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அவருடைய பணி வந்து மிக அளப்பெரிய பணியாக இப்பொழுது தொடர்கின்றது என்பது மிக ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் சில வேளையில் நாங்கள் உங்களிடம் வந்து சொல்லிக்கொள்ளுவோம், கொஞ்சம் முகப்புத்தகத்தில் விரை இல்லைன்னு சொன்னால் கூட வாணியக்கா உடனடியாக அதை சரி பார்த்து கொள்வதில் கூட மிக ஆர்வமாக இருக்கப்படுகின்றார். அவர் இல்லை என்று சொன்னால் கூட இந்த டைமில் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்பது கூட மிக தடையாகத்தான் இருக்கும். ஆகவே மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் பாமுகத்துக்கும். மற்றது பாவையண்ணா உங்களுக்கும் நீங்களும் நினைக்கிறேன் இது கொரோனா தொடங்கின வருஷம் தான் தொடங்கினது என்ன? இல்லை, அதற்கு முன்னதாகவே 8 ஆண்டுகள் 8 ஆண்டுகளே ஓடுகின்றது. ஆமா, 28 ஆண்டுகளாக சன்ரைசருடைய தொடராக நான் நடமானோடு பயணிக்கின்றேன். 99ஆம் ஆண்டு சித்திரை மாதம் சன்ரைஸிலே இணைந்தேன். நடாமோகன், நான், ஆனந்தராணி பாலேந்திரா, ஸ்ரீரங்கன் என்ற ஒரு முப்பர், டாக்டர் நித்யானந்தனுடைய அதிலே நாங்கள் சங்கமித்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தோம். நேரே போக வேண்டும் சவுதூருக்கு. இரவு 9 மணிக்கு என்னுடைய வியாபார நிலையத்தை பூட்டிவிட்டு ஓடுவேன். 10 மணிக்கு அங்கே ஆரம்பிக்கும், 11 மணிக்கு முடியும். திருவோரத்தன் என்ற ஒரு நிகழ்வும் இந்த செய்தி வாசிப்பும் செய்தேன். அதன் மூலம் பெற்ற நடாமோகனுடைய உறவு. பின்னர் காலையிலே வியாழன் கவிதைகள் அப்பொழுது நேரடியாகத்தான் வாசிக்கப்படும். ஒரு 6-7 பேர் வந்து வாசிப்போம். அதிலே அதுவும் ஒரு பெரிய அனுபவம். அதிலே காதல்கள் கூட கைகூடியது உண்டு. தம்பதிகளாக இன்றும் வாழுகின்றார்கள் பலர், சிலர். அந்த வகையிலே அது ஒரு வாணிமோகனுடைய இல்லத்தில் தான் நடக்கும். வாணியுடைய விருந்து விசாரத்திலும் திளைப்போம். அந்தந்த வேளை தேநீர், பிந்தினால் உணவு எல்லாம் வரும். அது ஒரு இனிய நிகழ்வு. அதற்கு அப்பால் இவ்வாறாக வளர்ச்சி வீட்டில் இருந்து கொண்டே செய்கின்றோம். செய்யக்கூடிய மாதிரி தொழில்நுட்பம் வளர்ந்து இப்ப வாணியக்கா இல்லத்தில் நீங்கள் பயணம் இல்லாமலே போய் குந்தி இருந்து அந்த பாமுகத்து இயங்குதளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே ஒட்டுமொத்தமான மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இப்பொழுதுமே நாங்கள் ஒரு கை தட்டி ஓசை எழும்பாது என்று சொல்வார்கள். பல கைகள் சேர்ந்துதான் பலம் சேர்க்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் நிகழ்ச்சி தொகுப்பை சரியாக செய்யாத நேரத்தில் எப்பவுமே ஓடி வந்து அதில் குந்தி இருக்கிற மதிமகன் அவர்கள், அவருக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நானும் சில வேளையில கேட்டுக்கொண்டிருந்தால் நானும் சில வேளைகளில் ஓடி வந்து 1 நாள் 2 நாள் தான் நான் நினைக்கிறேன் வந்து தொகுத்து வழங்க உதவி செய்திருக்கின்றேன் என்று. அந்த வகையிலே இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கவிதாரர்களும் இப்படியான பணிகளில் செய்ய வேண்டும் என்றும் கூட்டிக்கொண்டு உங்களுடைய தொகுப்புக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. ஆமாம், ஒரு கச்சிலை மடு அந்த காலத்திலே முற்றத்திலே முழு நிலவிலே அக்கம் பக்கம் எல்லாம் சேர்ந்து, அக்கா தங்கைகள் எல்லாம் சேர்ந்து 10 பிள்ளைகளும் அப்பா அம்மாவுமாக பத்திரமாக மிளகாய் உடைத்து, மிளகாய் காம்பு தள்ளி அல்லது கச்சான் கடலை உடைத்து அப்படி உண்டு மகிழ்ந்து கழிப்பு கொண்டிருந்தது போல இது ஒரு நிகழ்வுதானே, மகிழ்வுதானே. நிலாக்காயம் என்றாலும் இங்கே
நிலவோட ஒளிரும் என்ற கவிதைகள் காய்கின்றது அல்லவா? ஆமாம். ஆண்டு ஒவ்வொரு வரை கவிதைக்குமே இந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வருவார்கள். அதே நேரம் கவிதைகள வாசிக்கக்குள்ள நீங்கள் அந்த கவிதைகளுடன் சேர்ந்து கொஞ்சம் உரையாடி செல்வது கூட அந்த கவிதைக்கு மிக அழகாக இருக்கும். முதல் குறிப்பிட்டிருந்தார் மதிமகன் அவர்கள். அப்படியே கவிதையோட போக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு சுவைய குறையிற மாதிரியும், அந்த கவிதைக்குள்ள வரக்கூடிய பழைய நினைவுகள், பழைய விடயங்கள் வந்து சேரக்குள்ள, அது ஒரு மிக சுவையாக இருக்கும். கவிதைக்கு இன்னும் மெருகூட்டும். அதே நேரம் இப்ப எல்லாரும் வந்து கவிதை இப்ப 20 பேர் எழுதினோம்னு சொன்னா, எல்லாரும் அந்த நேரத்த வந்து கவிதைகள கொஞ்சம் எழுத ஒரு குறிப்பிட்ட அளவு எழுதண்டா கூட நீங்களும் அதுக்குள்ள மினக்கடக்கூடியதாகவும் இருக்கும். கடகடன்னு ஓட வேண்டிய அவசியம் வராது. ஆகவே நன்றி. எல்லாத்தையும் எல்லாரும் கருத்தில் கொண்டால் சிறப்பாக இருக்கும். மிக சிறப்பாக செல்கின்றது சந்திப்பு. அந்த வகையிலே மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஆமாம். பாவியண்ணா, இங்கே இங்கே நீங்கள் ஒரு புலவிலை, அதாவது கச்சிலை மாடு போல இங்கே ஒரு இந்த நாட்டு புலவு என்று நினைக்கின்றேன். இந்த புலவிலே கொடிகள் காய்கின்றது பின்னணியிலே. பொடிகள் உதய் பண்டாத ரசிகர்களும் கொடிகள் காய்கின்றன பின்னணியிலே. ஆ. கொடிகள் உதய் கொண்டாட்டம் தான் அது. ஆமா, நல்லது, நன்றி. இங்கே ராகவி ஐபோன் என்று ஒன்று வந்திருக்கின்றது, பார்த்தீர்களா நடாமோகன்? அவரை வரவேற்போமா? தெரியவில்லை, எது வந்திருக்கா? நான் வேலையில அடிக்கிறேன், நீங்க கதைங்க. நான் இடைவெளி வரும்போது பேசுறேன். கதைங்க. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நான் விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி சிவாஜினி ஸ்ரீதரன். நடாமோகன் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். பேசிக்கொண்டிருக்கட்டும், நான் இணைந்து கொள்கின்றேன். ஆமா, நல்லது. அடுத்து வந்த கவிதையை பார்த்துக் கொள்வோமா மதிமகன்? ஆமா. பாலதேவ கஜன் அவருடைய கவிதை. சரளா பீமராஜா. ஆமா, அடுத்து நீங்கள் வாசிக்கின்றீர்களா? வாசிக்கிறேன். பாலதேவ கஜன் வாழ்த்து கவிதை. சொற்களின் செல்வம் சிந்தும் இந்த தளம், சிந்தனையின் செழிப்பு செழித்து ஓடும் நிலம், கவிதை காற்றில் கலந்து வரும் அந்த அற்புத உணர்வு, அதுதான் இந்த சந்தம் சிந்தும் சந்திப்பு. ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, 350 வாரங்களின் முத்து மாலை இது. 350 வாரங்களின் முத்து மாலை இது. எங்கள் உணர்வுகளின் உயர்வும் இது. ஒவ்வொரு புது வசந்தம், ஒவ்வொரு சந்திப்பும் புது வசந்தம், ஒவ்வொரு கவிதையும் ஒரு வாசம். 350 ஒரு இலக்கல்ல, இது ஒரு பயணத்தின் பெருமை சின்னம். எத்தனை குரல்கள் இங்கே உயிர் பெற்றன, எத்தனை இங்கே வரிகளாயின. மறைந்திருந்த மனங்களை கண்டெடுத்து மலராத சொற்களை மலரச் செய்து உறங்கிய உணர்வுகளை எழுப்பிய அந்த சக்தி, அதுதான் இந்த மேடை கண்ட அதிசயம். இதன் பின்னணியில் நின்று ஒளி வீசும் ஓர் ஒளி கோபுரம் போல தளராத முயற்சியுடன் வழி நடத்தும் பாவையண்ணா ஒரு ஆளுமை. உங்கள் அர்ப்பணிப்புக்கு ஒரு அக்கினி, உங்கள் வழிகாட்டுதல் ஒரு நதி. உங்கள் அர்ப்பணிப்பு ஒரு அக்கினி, உங்கள் வழிகாட்டுதல் ஒரு நதி. நிறுத்த மறியாத உங்கள் பயணம் எங்களுக்கு எல்லாம் உத்வேகம். கவிஞர்கள் மட்டுமல்ல இங்கு இதயங்கள் ஒன்று சேரும் இடம். சொற்கள் மட்டுமல்ல இங்கு உணர்வுகள் பேசும் இடம். இங்கு தோன்றிய ஒவ்வொரு கவிதையும் ஒரு உயிரின் ஒளிக்கீற்று. இங்கு நடந்த ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு காலத்தின் கலை சின்னம். 350 வாரங்கள் கடந்தும் உங்கள் உற்சாகம் குறையவில்லை. அதனால் தான் இந்த பயணம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இது ஒரு முடிவல்ல, இது இன்னும் தொடங்கும் ஒரு புதிய அத்தியாயம். இது இன்னும் தொடங்கும் ஒரு புதிய அத்தியாயம். இன்னும் நூற்றுக்கணக்கான வாரங்கள் இதே ஒளியில் மலரட்டும். இந்த மேடைக்கு நன்றியின் நெஞ்சார்ந்த மலர்கள். கவிதை உலகம் என்றும் வாழ்க.
சந்தம் சிந்தும் சந்திப்பு என்றும் வழக்கு. நன்றி. பால தேவகஜன் மறக்க முடியாத ஒரு உறவுகளில் அவர் ஒருவர். அருமையான கவிதைகளை தன்னுடைய உணர்ச்சி கவிஞர் என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை உத்வேகமாக வார்த்தைகளாக உதிருகின்ற பாங்கிலே அவருடைய கவிதை அவ்வப்போது அமையும். அந்த உதிர்வுகளில் அந்த உணர்வுகளின் அதிர்வுகள் அதிகமாக மிளிர்வு பெறும். அது அவருடைய கவிதைக்கு ஒளிர்வு தரும். அந்த வகையிலே அவருடைய கவிதையின் ரசிகரிலே நான் ஒருவன். மிகச்சிறப்பான கவிதை. அந்த காலத்தால் அழியாத தன்னுடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கின்ற ஒரு கன்னியின் காதலை அவர் வர்ணிப்பார். அந்த அவள் தன்னை ஏமாற்றியதை பற்றி அடிக்கடியாக விரகதாபம் கொள்வார். அது ஒரு சுவையானது. அது கற்பனையோ என்னவோ, ஆனாலும் அவருடைய சொற்பதங்கள் அவர் ஒரு கவி வித்தகன் என்பதை காட்டியிருக்கும். அந்த வகையில் எங்கள் மகிழ்ச்சி அதற்கு தெரிவிப்போம். இங்கே செல்வி நிதி ஆனந்தன் வந்திருக்கின்றார், பாருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் மதிமகன் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே இளந்தள்ளி இருக்கிறதே என்று பார்த்தேன். என்னன்னா ஒரு இளம் மயில் ஒரு குயில் ஓசையோடு இங்கே எழுந்து வந்திருக்கின்றது என்று பார்த்தேன். கொஞ்சம் கடந்த கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் இருமல்கள் வந்து இடக்கட கொஞ்சம் முட்டி மோதி கொண்டு இருக்கிறதால சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கிறது. இப்ப கொஞ்சம் பொழுதுபட்ட உடனே திரும்பி கொஞ்சம் இருமலா அதிகமாக கிடந்தது. அதாலதான் இருந்தேன். நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் மருந்துகள் குடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுதலா வருவோம் வந்துட்டு ஒலிம்பி வந்தேன். மிக மிக சிறப்பண்ணா நீங்கள் எங்களை வளர்த்த விதம் மிக மிக அருமை அருமை. நாங்கள் கல்வியிலேயே எழுத தெரியாமல் முட்டி மோதி கொண்டிருந்த பொழுது அந்த கவிதைகளை திருத்தி இன்னிடத்தில் எப்படி எழுதினா நல்லா இருக்கும் அப்படி என்று எல்லாரையும் தட்டி கொடுத்த பாங்கு மிக மிக சிறப்பு. இதனால் எனக்கும் பெருமையா இருக்கிறது. 380 வாரத்தில் நான் எழுதி வச்சுக்கிற 300 கவிதைகளுக்கு மேல எழுதி இருக்கிறேன். ஆனாலும் அந்த சில முந்தான